பி தங்கமணி வி. தங்கமணி. அவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. எனக்கு என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து அது பண்ணிக்கிறாருங்க? இது எந்த ஏரியாங்க ஆக்சுவலா? ஓடப்பள்ளி ஊராட்சி ஒன்றியம். ஓடப்பள்ளி ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம். ஊர் பேருங்க? அண்ணாம்பாறை. வண்ணாம்பாறை. சரி சரி. அவரோட நலத்திட்டம்ல என்னென்ன பண்ணிக்கிறாங்க இது எம்எல்ஏ ஃபண்ட்ல உங்களுக்கு? எங்களுக்கு தண்ணி வசதி, ரோடு வசதி, மின்சாரம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி தர்றாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ தங்கமணிங்க. அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? செயல்பாடு 3 டைம் எம்எல்ஏ. ஆமாங்க இருக்கு, எல்லாமே பண்றாங்க. எங்களுக்குன்னு எதுவுமே பண்றது இல்லைங்க. எங்க அதாவது இப்போ குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி வந்து பண்றாங்க. குறிப்பா நாங்க வந்து எங்க குக்கராயன்பேட்டை பகுதிக்கு எங்க ஆதி திராவிட மக்களுக்கு அம்பேத்கர் நகர் வந்து பண்றதே இல்லை. அவரோட மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்குங்களா? அவர் எல்லாத்தையுமே யதார்த்தமா எல்லார் வீட்டுக்கும் வருவார், எல்லார் வீட்டுக்கும் போவாருங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நம்ம மக்கள் கையில் தான் இருக்கு. இங்க டிஎம்கேவோட முக்கியமான ஆளுகள் சொல்லிட்டு யாராச்சும் இருக்கிறாங்களா? நிறைய இருக்காங்க. இப்ப தங்கமணியோட எதிர்த்தணிக்கோட வேட்பாளர் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அறிவிக்கலைங்களே. அறிவிக்கல. இல்ல உங்களோட மனசுக்கு தோணும்? தெரியலைங்களே, தெரியாம எப்படி சொல்ல முடியும்? யாருன்னா நல்லா இருக்குங்க? அவரோட எதிர்க்கக்கூடிய ஆளு இருக்குங்களா டிஎம்கேல? அவரை எதிர்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. 2026 குமரபாளையம் தொகுதியில யார் ஜெயிப்பாங்க? எந்த கட்சி ஜெயிக்கும்? அதாங்க அவரு ஏற்று நிற்கிறீங்க வந்து அவரு 15 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவரை ஏற்று நிற்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான்.